அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் பிடிச்சமான எபிசோட். ராகினி எல்லார்கிட்டயும் அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சந்திராகிட்டயும் அடி வாங்கினாங்க, இந்திராவோட அம்மாகிட்டயும். ஏமாகிட்டயும் அடி வாங்கினாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஏமா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. என்னால் இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது காவியா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக இருக்கேங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து வெற்றியும் அவங்க அப்பா எல்லோரும் மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது என்ன விட்டுட்டு எடுக்கிறீங்கன்னு சொல்லி சம்மந்தி வந்துடுறாங்க இந்திராவோட அப்பா. அவங்கள வந்து வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப என்னது எல்லாரும் வந்து இங்கே உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஜெயா சொல்லும்போது ஜெயாவும் என்னையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹேமாவால் வெளியே தலை காட்ட முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ராகினி தான். அவன் மட்டும் என் கையில் வந்து கிடச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கதவுக்கு பக்கத்தில் இருந்து ராகினி வந்து கேட்குறாங்க, என்னது இவ்வளோ கோவமாக இருக்கா, இவ்வளோ கோவமாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துடுறாங்க நம்ம ராகினி. என்னடி நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ கோவமாக இருக்க. உடனே வந்து அந்த கட்டிலில் வந்து தூண் மாதிரி இருக்குது, அதை குத்துன்னு குத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹேமா, ஒன்றை அடிக்க முடியல, அதனால தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன், நீ என்கிட்டேருந்து வாங்காமல் போனேன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். சுப்பா அக்கா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, என் கை வேறு ரொம்ப பரபரன்னு இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல உனக்கு வைத்தறிச்சலாக இருக்கும், நீ தான் வந்து இன்னொரு குழந்தை வந்து பெற்றிருக்க வேண்டியது, உனக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே செமையாக வந்து திரும்பி கண்ணெல்லாம் பெருசாக்கி எக்ஸ்ட்ரா நிறையா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்ம ஹேமா. அந்த இடத்துல உன்னை கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. பார்த்தா சின்னதாக வந்து ட்ரீம் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல எழுதி முறைச்சிக்கிட்டு இருக்க, இவ்வளோ கோவம்லாம் ஆகக்கூடாது, நான் கனவுல பார்த்த விஷயம் நிச்சயம் வந்து நடக்க தான் போகுது, உன்னை தோலை உரித்து தொங்க உள்ளனா என் பேர் ஹேமா இல்லைங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹேமா, சரி சரி உன்கிட்ட திட்டத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தா இவன் என்ன பத்திரகாளி மாதிரி இருக்கா, இவகிட்ட சொல்கிறத விட சொல்லாமல் இருக்க தான் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயா வந்து காவியா வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தம்பி இப்படி ஃபோட்டோ எடுப்பா, இவ்வளோ ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து எங்கள் அம்மாவோட ஆல்பம் இதானா, அதுவும் வளகாப்பு ஃபங்க்ஷன் ஆல்பம் எங்கள் பாட்டி வந்து சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பேர குழந்தைங்களாம் வந்து பார்த்துக்கணும். அது மாதிரி பொக்கிஷமாக இருக்கிறதுக்கு ஒரு 100 இல்லை 1000 ஃபோட்டோ கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக வந்து ஃபோட்டோ ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராகினி கீழே வராங்க, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமேங்கிற மாதிரி திருப்பியும் கேவலமாக வந்து திட்டமிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி ஒரு பக்கம் கௌதம் வந்து அந்த ஜுவல் கடைக்கு வந்து போகிறாங்க. என் மனைவிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு இருக்கேன். மனைவியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, லவ்வராக பார்க்குறீங்களா இல்லை மனைவியாக பார்க்குறீங்களா, என்னங்க நீங்கள் இப்படி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்குறீங்களேன்னு சொல்லும்போது சின்னதாக ட்ரீம் சீன் மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே ரொமான்டிக்கான விஷயம்லாம் நடந்துச்சுல. மாடியில் டென்ட்டில் இருந்தப்போ வந்து இந்திராக்கா வந்து ஒளிஞ்சிக்கிட்டது, ஜெயா அம்மா வந்தப்போ அது மாதிரி க்யூட்டான மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன சொல்லலாம், லவ்வர்னு சொல்லலாம் கரெக்டாக இருக்கும், இல்லைங்க மனைவின்னு சொல்லியிருந்தா செயின் கொடுத்துருப்பேன், நீங்கள் லவ்வர்னு சொல்லிட்டீங்க, அதனால ரிங்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏங்க ரிங்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கௌதம். அந்த இடத்துல அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ராகினி ஒரு பக்கம் வந்து குத்து விளக்கம் வந்து 2 பேரை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மேடம் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சேருக்கு பக்கத்தில் வைப்பான்னு சொல்லி ரைட் சைடுக்கு பக்கத்தில் ஒன்று வைக்கிறாங்க, லெஃப்ட் சைடு பக்கத்தில் ஒன்று வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ காவியா வந்து அது மேலே வந்து விழுவ வைக்கிறதுக்காக கூட திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம ராகினி எப்போதும் போல கேவலமா இந்திரா வந்து எக்ஸாம் வந்து சூப்பராக வந்து தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. பட்டுன்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. மேடம் உண்மையிலே வந்து இது பிடிக்கும் இல்லை, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது சார், இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி சார் என்னால் சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சேல்ஸ் ஸ்கேல் பொண்ணுங்களுக்கு எது பிடிக்குன்னே சொல்ல முடியாது சார், நீங்கள் வந்து காஸ்ட்லியாக வந்து டைமண்ட் நெக்லஸ் அது இதுன்னு வாங்கிட்டு போவீங்க, ஆனால் மல்லிகைப்பூ கொடுத்தாலே ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சது. ஆனால் நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவீங்க, ஆனால் கடைசியில் வந்து எனக்காக வந்து நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க, செயின் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டியான்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அவங்களுக்கு உங்களை பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும், அப்போனா நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சேல்ஸ் கேள் அந்த இடத்துல சாருக்கு வந்து பில்லை போட்டு அனுப்பிச்சுடுமா அப்படின்னு சொல்லும்போது அதேமாதிரி பில்லை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்திரா வந்து ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. என்னம்மா நீ உண்மையிலேயே வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கு வெளியில் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்குது சார், எக்ஸாம்லாம் வந்து எல்லா கேள்விக்கும் வந்து அட்டன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டி கேஷுவலாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது நம்ம தண்ணி வேணுமான்னு கேட்கலான்னு பார்த்தா இவங்க என்ன எக்ஸாமே எழுதி முடிச்சிட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம செல்லை வாங்கிட்டு வந்து திருப்பி இந்த லொக்கேஷனுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும், ஆட்டோ சட்டுன்னு கிடச்சா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி இந்திரா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்திராவோட அப்பா அம்மா. சந்திரா பார்த்தியா நம்ம பொண்ணுக்கு எவ்வளோ மதிப்பும் அங்கீகாரம்லாம் வந்து சம்மந்தி வந்து கொடுக்குறாங்கன்னு ஊரில் வந்து என்னமோ சொன்னேன், ஜெயா வந்து ரொம்ப வந்து மோசமானவங்கன்னு பார்த்தியா, நம்ம பொண்ணு வந்து உள்ளங்கையில் தாங்குறாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய கீழேயே விட மாட்டாங்க, தங்க தொட்டில் வந்து செய்கிறாங்களாம் குழந்தைக்கு, எங்க
அவங்க மனசுக்கு அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் தான் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டேன். நம்ம பொண்ணுங்களுக்கு இதை விட நல்ல வாழ்க்கையா யாராலையும் அமைச்சு தர முடியாது. கோவம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுவும் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, ராகினி வந்து திட்டத்தை வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க மனசுக்குள்ள. ஏமாட்ட சொல்லலான்னு பார்த்தோம், ஏமாட்ட சொல்லலை, வேணாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்திராவோட அம்மா வந்து ராகினி கன்னத்தில் பழுக்கிற அளவு அடிக்க போகிறாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க. இவங்களை ஏதாவது ஒன்று அசிங்கப்படுத்தி ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. என்ன பண்ணலாம், ஒரு செருப்பு எடுத்து பிஞ்சு போன செருப்பை பேப்பரில் சுற்றி கட்டப்பையில் வச்சு இதை வந்து இந்திராவோட அப்பாட்ட சொல்லலாம். இதை வச்சு திருவிழாடெல்லாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி கேவலமாக எப்போதும் போல் மைண்டில் நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த செருப்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏங்க இதை மட்டும் கொஞ்சம் தெரு முனையில் வந்து ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லி ராகினி வந்து இந்திரா அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தாங்க இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் நீங்கள் தைச்சிட்டு மட்டும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே அவர் வந்து வெள்ளேந்தியான மனுஷனாக இருக்கார். ஏதோ வந்து துணி ஏதோ அர்ஜென்ட்டு தேவைப்படும் போல இருக்குது, நான் போய் துணி கடையில் போய் தைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. சந்திரா வந்து தடுக்கிறாங்க இந்திராவோட அம்மா. அப்பன்னு பார்த்து என்னங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? இல்லைம்மா, சம்மந்தி வந்து சொன்னாங்க, சின்ன சம்மந்தி இது மட்டும் அர்ஜென்ட்டாக தைச்சி தர சொல்லியிருக்காங்க. அப்படியா, இதுக்குள்ளே என்ன இருக்குது, துணி தானமா இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன கேட்டிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேச்ச ஆரம்பிக்கிறப்ப, கொடுங்க அது என்ன ஏதுன்னு பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே செருப்பு. அவ்வளோதான், கோவத்தின் உச்சம் வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம சந்திரா அம்மா செமையாக வந்து கடுப்பாகிறாங்க. பார்த்தீங்களாங்க, நம்ம குடும்பத்தையே வந்து மான மரியாதை போகிற அளவுக்கு தான் இங்கே இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. உங்களை பார்த்து இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க மனசில் என்ன நெஞ்செழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ராகினிங்கிற மாதிரி செமையாக வந்து கத்துறாங்க. ஜாக்கே ஒன்றும் புரியல. அப்படியே அதிர்ச்சியாகி மாடியிலேருந்து இறங்கும்போது கன்னத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு வந்து வெளுத்து கட்டுறாங்க. அந்த இடத்துல சந்திரா இந்திராவோட அம்மா வந்து நம்ம ராகினியா அப்படியே மூஞ்சில கை வச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து.